வணக்கம். நான் பேசும் பல விஷயங்கள் பலருக்கும் சோகமாக, ஆர்வமூட்டும் விதத்தில் இல்லாம, சுவாரஸ்யம் இல்லாம, சலிப்பூட்டும்படி இருக்கலாம். இவ்வளவு கனமான விஷயங்கள பேசணுமா? இவ்வளவு சீரியஸா பேசணுமா? வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தானே! ஜாலியா இருக்கலாம்ல. அப்படிலாம் நம்மில் பலரும் நினைக்கக்கூடும். உண்மையில் அது எல்லாமே சரிதான். இன்னும் ஜாலியாக இருக்கலாம் கண்டிப்பா. அப்படி ஜாலியாக இருக்கக்கூடியவன் தான் நான். ஆனா, அதே சமயம் நம்ம அந்த ஜாலியாக இருப்பதுனா என்னங்கிற புரிதலும் நமக்கு இருக்கணும். அத தான் நான் இங்க சொல்ல முயற்சிக்கிறேன். பொதுவா நாம இளமை பருவத்தில் நம்மளுக்கு ஆற்றல் நிறைய இருக்கும். எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாங்கிற ஒரு துடிப்பு இருக்கும். நெறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். வாழ்க்கை மீது ஒரு பெரிய நம்பிக்கை, பிடிப்பு இருக்கும். அதனால நம்ம விருப்பப்படி வாழ்க்கைய வாழணும்னு நெனைப்போம். நம்மில் பெரும்பாலானோருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வயசுல பெரிய பொறுப்புகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் நாம எடுத்துக்க மாட்டோம். அப்படியே ஜாலியா வாழணும்னு தான் நெனைப்போம். அதில எந்த தவறுமே கிடையாது. அது இயல்பான மனநிலை. மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நெனைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா கொஞ்சம் நம்ம புரிஞ்சிக்கணும். எதையும் அவசரப்படக்கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்றது. அதாவது நாம இன்று வாழும் வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா, கடந்த 30, 40 வருஷங்கள்ல நெறைய மாறியிருக்கு. 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கை இவ்வளவு மகிழ்ச்சியானதாக இல்ல. மகிழ்ச்சினா என்னங்கிற புரிதலே நம்மில் பலருக்கும் தெரியாது. பிழைப்பு தான் வாழ்க்கையாக இருந்தது. ஏதாவது படிக்கணும், ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும், எப்படியாவது எதையாவது செஞ்சு சமாளிச்சா போதுங்கிற எண்ணம் தான் பெரும்பாலானோருக்கு இருந்தது. திடீர்னு இந்த பொருளாதார மாற்றம், உலகில் ஏற்படும் மாற்றங்கள் ஏதோ ஒரு விஷயம் முற்றிலும் வாழ்க்கைய மாற்றி அமைச்சிருச்சு. இவ்வளவு வசதி, வாய்ப்புகள் நம்மில் பலரும் நம்ம வாழ்க்கையில் இதற்கு முன் அனுபவித்திருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அப்போ அந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்கும்போது, அதை எப்படி பயன்படுத்திக் கொள்றதுன்னு நாம கற்றுக்கணும் கண்டிப்பாக. ஒரு பஸ்ஸு ஒரு ஊருக்கு விடுறாங்கன்னா, அந்த பஸ்ஸ எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏடிஎம் வந்தா ஏடிஎம்ம கத்துக்கிறோம் இல்லையா? ஒரு செல்ஃபோன் வருது. செல்ஃபோன்ல மொபைல்ல பணத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னா, அது எப்படின்னு கத்துக்கிறோம் இல்லையா? இதைப் போல தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அப்போ வாழ்க்கைனா என்ன? எப்படி வாழணும்? அதையும் நாம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஆனா நீங்க இலக்கியம் வாசிச்சிருந்தீங்கன்னா, பழைய கால படங்கள்லாம் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அது ஒரு நடுத்தர வர்க்கம் அப்படின்னாலே, அ ஒரு மாச கடைசியில என்ன பண்றதுன்னு தெரியாம தலைய சொரிஞ்சுக்கிட்டு, செலவுக்கு வழி இல்லாம, பக்கத்து வீட்ல கடன் வாங்கிக்கிட்டு, இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நம்ம அறியாம பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் ஒரு பிணைப்பு இருந்தது. எல்லோருக்கும் எல்லோரும் தேவை. யாருக்காவது மாச கடைசியில காஃபி பொடி வேணும், சர்க்கரை வேணும், கைமாத்துக்கு பணம் வேணும். அது எல்லோருக்குமே தெரியும். அதனால யாரும் யார்ட்டயும் அனாவசியத்துக்கு சண்டை போட மாட்டோம், கோவிச்சுக்க மாட்டோம். அது இருந்தாலும் பரவால்ல விடுங்க மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சகிச்சுக்கொள்ளும், பொறுத்துக்கொள்ளும் தன்மை இதெல்லாம் இருந்தது. ஏன்னா, அன்றைய வாழ்க்கை முறை அப்படி, பொருளாதார நிலை அப்படி. இப்போ அந்த போன்ற காரணங்களாலேயே நம்மில் பலருக்கும் ஒரு உறுதியான ஆளுமை, ஒரு தெளிவு இல்லாம இருந்தது. ஏன்னா, யார்ட்ட வேணாலும் கையேந்த வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம உறுதியாக இருக்க முடியாது. எல்லார்ட்டயும் வளைஞ்சு நெளிஞ்சுக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, சமாளிச்சுட்டு போ வேண்டியது இருந்தது. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு உறுதியான, ஸ்திரமான ஆளுமை இருக்காது. அது இப்போவும் நம்ம கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுமைன்னு பேசும்போது, ஒரு பர்சனாலிட்டின்லாம் பேசும்போது, நம்ம வசதி மிக்கவர்கள், பணக்காரர்கள், பிரபலங்கள், ஏதாவது திறமை இருக்கிறவர்கள், விளையாட்டு வீரர்கள் இவங்கள போல தான் நாம கருத்தில் கொள்வோம். எளிய மக்கள்கள் பலரும் பார்த்தீங்கன்னா, ஆளுமை திறன குறித்தெல்லாம் நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா, எப்படியோ வாழ்ந்துட்டு போலாங்கிற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு, அது எல்லாம் குறித்து சிந்திக்கும் நிலைமை இல்ல. ஆனா, இன்று நாம இத புரிஞ்சிக்கணும். அதாவது நம்ம தனி மனிதர்கள் நாம எல்லோருமே. நாம குடும்பத்தில கூட ஒரு தனி மனிதர் தான். அப்பா, அம்மாங்கிறது ஒரு பாத்திரம். அவங்க வேறொரு மனிதர். வீட்டுக்குள்ள அப்பா, அம்மாவா தங்கள வெளிப்படுத்திக் கொள்றாங்க. அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே இப்படிதான்.
எல்லோருக்குமே ஒரு தனி வாழ்க்கை இருக்கு. அவங்க அந்த சூழல்ல அந்த பாத்திரமாக தங்கள வெளிப்படுத்திக் கொள்றாங்க. அதத் தவிர வேறு பல விஷயங்களும் அவங்களுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு நுட்பமாக தெரியாது. இல்லையா? அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோருக்குமே ஒரு ஆளுமை திறன் வேண்டி இருக்கு. யாருகிட்ட, எப்போது, எப்படி நம்மள வெளிப்படுத்திக் கொள்ளணும்? என்ன பேசலாம்? என்ன பேசக்கூடாது? இதெல்லாம். நம்ம ஒரு கிராமத்தில, ஒரு சின்ன ஊர்ல, ஒரு சின்ன கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, ரொம்ப அத பத்திலாம் கவலைப்பட மாட்டோம். வேண்டிய தேவையும் கிடையாது. ஆனா, ஒரு நகரத்துக்கு போறோம், அந்நிய மனிதர்களிடம் பழகுறோம் அப்படிங்கம்போது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒரு புதிய சூழலில் நம்ம எப்படி வெளிப்படுத்திக் கொள்ளணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு தெரிஞ்ச இடம்னா, அங்க யார் இருப்பாங்க? என்ன மாரியான மனிதர்கள் இருப்பாங்க? நாம எப்படி வெளிப்படுத்திக் கொள்ளணும்னு தெரியும். ஆனா, முற்றிலும் புதிய சூழல், நமக்கு அறிமுகமே இல்லாத சூழலில் எப்படி நடந்துக்கணும்? என்ன பேசணும்? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதான் சொல்லுவாங்க, "பட்டி காட்டா மிட்டா கடையை பார்த்த மாரின்ட்டு." அதெல்லாம் சொல்வதற்கு எளிதாக இருக்கும். அது அந்த பிரமிப்பு, அந்த ஆச்சரியம் வந்து சொல்லில் அடக்க முடியாதது. அத நீங்க உணர்ந்து பார்க்கணும். நீங்க வெளிநாடுகளுக்கு முதல் முறை செல்லும்போது, அதுவும் தனியாலாம் சென்றீங்க அப்படின்னா, அந்த உலகையே நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது. அது ஒரு தனி உலகமாக இருக்கும். இப்போ அது போன்ற நிலை நம்ம எல்லோருக்குமே ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு பெங்களூர்ல மெக்டொனால்ட்ஸ் முதல்ல திறக்கும்போது, அங்க போய் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஏன்னா, அது ஒரு புகழ்பெற்ற ரெஸ்டாரண்ட்டு. ஆனா, அங்க போய் என்ன ஆர்டர் பண்றது? மெக்டொனால்ட்ஸ்ன்னு தெரியுமே ஒழிய, அங்க என்ன விப்பாங்க? கண்டிப்பா பீஸா கிடையாதுன்னு தெரியும். ஆனா, பீஸா கடைகள் தனியா இருந்தது. பர்கர்ன்னு தெரியும். ஆனா, பர்கர்னா என்ன? பன்னுக்குள்ள ஏதோ வச்சு குடுப்பாங்கன்னு தெரியும். அதில என்ன போடுவாங்க? அது எப்படி சுவைக்கும்? எதுவுமே தெரியாது. ஸோ, தனியா போடுறக்கு சங்கடப்பட்டுட்டு, எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, என் கூட ஒரு வேலை செஞ்ச ஒருத்தர கூட்டு போனேன். எனக்கு காமெடி என்னன்னா, அவரு என்ன நம்பி வந்தாரு. ஓ! இவனுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நெனச்சு வந்திருக்காரு. ஸோ, ரொம்ப தமாஷா இருந்தது. இல்லையா? இப்போ எல்லாருக்குமே அது போன்ற நிகழ்வுகள் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கு. நம்ம பெரிய நகரத்துக்கு போனோம்னா, ஒரு மாலுக்கு போனோம்னா, அங்க இருக்கிற கடைகள், ஒரு சினிமா தியேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப புதுசா இருக்கும் இப்போ. திருமணமான சமயத்தில் பெங்களூர்ல விஜய் மல்லையாவோட மாலுக்கு போணும்னு என் மனைவி விரும்புனாங்க. நான் அங்கெல்லாம் போனதே கிடையாது. ஏன்னா, அங்க போக வேண்டிய தேவை கிடையாது. போனா எதுவும் வாங்க போறது கிடையாது. நம்மளுக்கு அவசியமில்லாத இடத்துக்கு எதுக்கு போணுங்கிறது என்னுடைய எண்ணம். வாங்கணும்னா தான் போகணுமா? சும்மா போய் பார்க்கக்கூடாதா? அப்படின்னு கூட்டு போனாங்க. அங்க ஒரு லூயி விட்டான்னு ஒரு கடை இருந்தது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க கானாலிருந்து வந்தவங்க. அதனால அவங்களுக்கு அத பத்திலாம் தெரியும். சும்மா போய் பார்க்கலாம். இது ரொம்ப ஃபேமஸான கடைன்னு கூட்டு போனாங்க. கூட்டு போனா ஒரு சாதாரண பர்ஸ் ரூ. 25,000 ரூ. 30,000 போட்டிருந்தது. என்னால அங்க ஒரு மாரி ரொம்ப அன்ஈஸியா கூச்சமா இருந்தது. உள்ள போய் இயல்பாகவே இருக்க முடியல. அதான் சொல்றேன். நம்மளுக்கு மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பலருக்குள்ளேயும் இன்னும் ஒரு கிராமத்துவாசி, ஒரு எளிய மனிதன் இருக்கான் உள்ள. நம்ம அத அப்ரிஷியேட் பண்ணணும். அத ஏற்றுக்கொள்ளணும். அத அசிங்கப்படக்கூடாது. அதுவும் நம்மின் ஒரு பகுதி தான. அதுதான் நம்முடைய அப்பா, அம்மா, நம்முடைய முன்னோர்களின் ஒரு பகுதி. அது நமக்குள்ள இருக்கிறதுக்கு நாம மகிழணும் இல்லையா? அவர்கள் இல்லன்னா நாம கிடையாது. ஒரு விதத்தில் நாம் அதை ஏற்றுக்கொள்ளும்போது, அதற்கு மதிப்பு தரும்போது, நாம நம்முடைய பெற்றோர்களையும், முன்னோர்களையும் மதிக்கிறோம்னு பொருள். ஆனா, இன்றைக்கு வாழ்க்கை ரொம்ப குழப்பமா இருக்கு. நம்மில் பலரும் நம்முடைய பெற்றோர்களை அவ்வளவா மதிக்கிறது கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கை நாட்டு, ஒரு அடிப்படை நாகரீகம் கிடையாது. எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லோருமே முழுமையா நம்முடைய பெற்றோரை விரும்புகிறோமா? அவங்க மேல கோபம் கிடையாதா? எரிச்சல் கிடையாதா? அது இயல்பு. ஏன்னா, இன்னைக்கு நாகரிக வாழ்க்கை நம்மளுக்கு அதுதான் கத்துக் குடுக்குது. நம்ம பெற்றோராக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், ஓரளவு நாகரிகமாக, அழகாக தங்கள வெளிப்படுத்திக் கொண்டா தான் நாம அவங்கள ரசிப்போம், மதிப்போம். நம்ம குழந்தையா இருந்தாலும் அது சரங்கு பிடிச்சு மூக்கொழுக்கிக்கிட்டே இருந்ததுன்னா, எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு எரிச்சல் வருமா? இல்லையா? ஏன்னா, ஒரு கூடுதல் பொறுப்பு அந்த குழந்தைய கவனிக்கணுங்கிறது. இப்போ இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும்.
திடீர்னு காசு வந்துட்டதுனால, திடீர்னு ஒரு நவீன வாழ்க்கை முறை நம்மளுக்கு கிடைச்சிட்டதுனால, நாம் எல்லாமே நாகரிக மனிதர் ஆகிவிட மாட்டோம். நாகரிக மனிதனாக மாறணும்னா நாம கற்றுக்கொள்ளணும், வளரணும். அது எளிதில் கிடைக்காது. யாராவது ஒருவர் கற்றுத்தரணும். கைய பிடிச்சு சொல்லித் தரணும். இல்லாட்டி அது போன்ற மனிதர்களின் கூட நாம இருக்கணும். நான் சொன்னது போல இப்போ நான் வந்து வேலை கிடைச்சு பெங்களூருக்கு செல்லாட்டி, அங்க போய் புதிய உலகை அறிமுகப்படுத்திக் கொள்ளாட்டி, எனக்கு திருமணம் நடந்து எனக்கு இன்னும் பல புதிய விஷயங்கள் அறிமுகப்படாட்டி நான் இன்னும் ஒரு கிராமத்து மனிதனாக தான் இருந்திருப்பேன். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் மெட்ராஸ் போகணும், பெங்களூர் போகணும், வெளிநாடு செல்லணுங்கிற ஆர்வமெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு இயல்பாக சாதாரண ஒரு வாழ்க்கை வாழணுன்னு தான் என்னுடைய எண்ணம். ஆனால் அதே சமயம் அதுதான் சொல்கிறேன், அது வந்து பிழைப்பாக போயிடும். நமக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த திறமைகளை சரியாக நாம் வெளிப்படுத்தணும். அதுதான் வாழ்க்கை. நம்ம பிரச்சனை அதுதான். இன்றைக்கி வந்து நாம் பலரும் பல திறமைகளை வச்சுக்கிட்டு அதை புரிந்து கொள்வதற்கு, வளர்த்தெடுப்பதற்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம தான் நம்ம ஒரு மாதிரி பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய இருக்குது. அது இதை விளக்குவது ரொம்ப கஷ்டம். நானும் வந்து அரசு பள்ளியில் படித்தவன் தான். அரசு பள்ளியில் படித்தவங்க எவ்வளோ பேரை தெரியும், எவ்வளோ ஸ்மார்ட்டான மனிதர்கள் இருக்காங்க. இப்போ நான் இந்த சேனலில் நான் பலருடன் மேற்கொள்ளும் உரையாடல்களையே கவனிக்கிறேன். பழையும் எளிய மனிதர்கள் என்ன அளவுக்கு வாசித்தது கிடையாது. ஆனால் வாழ்க்கை குறித்து எவ்வளவு ஆழமான புரிதல் இருக்குது, எவ்வளவு ஆழமான விஷயங்கள் ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க. அப்போது அந்த திறமை நமக்குள்ளே இருக்குது. நாம் தான் அதை கவனிக்கணும். அப்போது நாம் பிழைப்பிலிருந்து வாழ்க்கை நோக்கி நகரணும். அதை நாம் தான் கற்றுக்கணும். அதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களில் நம்ம செலவிடும்போது, நம்மளை நேரத்தை, கவனத்தை அதில் ஈடுபடுத்தும் போது தான் நம்ம வாழத் தொடங்குவோம். வெறுமனே காசை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோன்னா அதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் மலர்ந்து வாழ்க்கை ரம்மியமானதாக மாறிடாது. அப்போது எப்படி பிழைப்பிலிருந்து வாழ்க்கை நோக்கி நகர்றது நாம் கற்றுக்கொள்ளணும். நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். அதை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். கவனியுங்க. நீங்களே நம்மளுக்கு நினச்சிட்டு இருக்கலாம், டிவி சீரியல் பார்க்குறது பிடித்ததாக இருக்கலாம். உண்மையாக அது பிடிச்சிருக்கா? ஒரு 4 மணி நேரம் பார்க்குறோம்னா 4 மணி நேரம் என்ன பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது நம்முடைய மனநிலை? அது பொதுவாக ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றி ஒரு செடியை ரசிக்க முயற்சி பாருங்கள், எப்படி இருக்குது. ஒரு சின்ன மீன் தொட்டி வாங்கி ஒரு சின்ன மீனை வளர்த்துங்க. அதெல்லாம் எவ்வளோ மாற்றத்தை ஏற்படும் தெரியுமா? ஒரு மீன்கிறது ஒரு உயிருள்ள ஜீவன். அது ஒரு டிவியில் நம்ம பார்க்குறது வந்து உயிரற்றது. யாரோ எப்போவோ மனசுக்குள்ளே தோணுனதை பதிவு செஞ்சு அவங்க என்ன மக்கள் சேவைக்காகவா பண்ணுறாங்க? காசுக்காக தான். அவங்க பொழப்புக்காக பண்ணுறாங்க. அதனால அவங்க பொழைக்கணுங்கிறதுக்காக ஊரில் இருக்கிற குப்பை, கூளம், சகதி எல்லாத்தையும் சீரியலாக உருவாக்கிடுறாங்க. நாமளும் அதை பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு செடி இருக்குது அப்படின்னா, ஒரு மீன் இருக்குது அப்படின்னா, அது உயிர் உள்ளது. அது ஒரே போல் என்றுமே இருக்காது. ஒவ்வொரு நேரமும் அது அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் வாழ்நாள் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒன்று போல் ஒரே மாதிரி இன்னொரு கணம் அது இருக்காது. அது 2, 3 மீன்கள்லாம் இருந்ததுன்னா அந்த இடமே வந்து ஒரு உயிர்ப்புத்தன்மை நிறைந்ததாக மாறிடும் இல்லையா? அந்த இடத்துல ஒரு பொருளை வைப்பதற்கும் ஒரு மீன் தொட்டி வைப்பதற்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு மீன் தொட்டி சிரமமாக இருந்தால் ஒரு செடியை வச்சு பாருங்க, அந்த மனநிலையே மாற்றிடும். ஒரு செடியோட பசுமை கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா மனதுக்கு ஆறுதலாக இருக்கும், இதமாக இருக்கும். தினமும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த செடிகளோட அந்த மீனோட நேரம் செலவிட்டு பாருங்கள். ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றணும். கொஞ்சமாக நம்மளுக்கு பிடித்த உணவை சாப்பிடுவது, ஒரு சாக்லேட் வாங்குவது. அதாவது வாழ்க்கை சிரமமானது தான். ஆனால் நாம் தான் இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். இப்போது நான் தொடக்க காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்த சமயங்களில் எப்படி கஷ்டப்பட்டிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 2 புத்தகமாவது வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு புத்தகம் வாசிப்பது அவ்வளவு ஆர்வம், ஈடுபாடு.
இப்போது அந்த 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 புத்தகத்துக்கு நான் தரும் மதிப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா சிக்கலான காலகட்டம். 1, 2 புக்கு தான் வாங்கணும். என்ன புக்கு வாங்கணுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ ஓஷோ மேலே பைத்தியமா இருந்தேன். புது புக்கு வருதா, புது புக்கு வருதான்னு தேடிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ சீக்கிரம் புது புக்கும் வராது. வந்த புக்கெல்லாம் பெரும்பாலும் படித்து முடிச்சாச்சு. ஸோ புதுசா ஒரு ஓஷோ புத்தகம் வந்திருக்கு அப்படின்னாலே ரொம்ப பரவசமாக இருக்கும். இப்போ அந்த 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 காத்திருத்தலுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. அந்த பணத்துக்கு ஒரு மதிப்பு இருந்தது. நம்ம அந்த மாரி ஏதாவது பண்ணுறோமா என்று யோசிச்சு பாருங்க. ஒரு சினிமா வருவதற்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஒரு ஐபிஎல் மேட்ச் வருவதற்காக காத்துட்டு இருக்கோம். அதனால உண்மையில் நம்மளுக்கு ஏதாவது பயன் இருக்கா? சினிமா பார்க்குறோம், சந்தோஷமா இருக்கோம். 2 மணி நேரம், 3 மணி நேரம். ஐபிஎல் மேட்ச் பார்க்குறோம், 4, 5 மணி நேரம் சந்தோஷமா இருக்கோம். அதுக்கப்புறம் அத பத்தி பேசி 1 வாரம், 2 வாரம் அப்படியே காலத்த ஓட்டலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சினிமா, இன்னொரு மேட்ச்சு இல்லையா? இப்படி தான் ஓடிட்டுருக்கு. நாம நம்ம வாழ்க்கைய வாழாம, வேறு யாரோ அவங்க வாழ்க்கையை வாழ்வதை பார்த்து, அதையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வர்றோம். இந்த மாற்றத்தை நாம தான் ஏற்படுத்தணும். இன்றைக்கு நம்ம பெரும்பாலானவர்கள் ரொம்ப சிரமப்படுவது கிடையாது. ஒப்பீட்டு நோக்கில் நம்ம சிரமப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்லலாம். இப்போ இந்த மாற்றத்தை நாம உருவாக்கும்போது, அதாவது முழுசா வாழ்க்கைய மாற்ற முடியாது. சின்ன சின்ன மகிழ்ச்சிய நம்ம கொண்டு வரும்போது, அது ஒரு மாற்றத்த நமக்குள்ள ஏற்படுத்தும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கைய வேறு திசையில் கொண்டு செல்லும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் பிழைப்பிலிருந்து வாழ்க்கையை நோக்கி செல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரே சோகத்துல பிழைப்பையே மையமாக கொண்டிருந்தோம்னா, நல்ல நண்பர்கள் கூட நம்மோட இருக்க மாட்டாங்க. நல்ல நூல்கள நம்ம வாசிக்க மாட்டோம். ஸோ கொஞ்சமா நம்ம மனநிலைய மாத்திக்கும்போது, நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்களில் நாம் மகிழ்வாக உணரும்போது, நம்முடைய மனநிலையில் மெல்ல மாற்றம் ஏற்படத் தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமா அது வேறு இடங்களில் மாறும். இக்கிரு ஜப்பானிய திரைப்படம் பற்றி ஒரு காணொளி வெளியிட்டிருக்கேன். முடிஞ்சா அந்த படம் பாருங்க. அதிலிருந்து நெறைய கற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையில எல்லா வசதிகளுமே இருந்து, ஆனா தனிமையில் வாடிக்கொண்டிருந்த ஒரு வயதான மனிதர், தன்னுடைய வாழ்வின் இறுதி காலத்துல வாழ்க்கைனா என்ன? எப்படி வாழ்வதுன்னு கற்றுக்கொள்கிறார். நம்ம அவ்வளோ நாள் காத்துட்ருக்க தேவை கிடையாது. அவர் கேன்சர் வந்து சாகப் போற நிலைமையில தான் வாழ்க்கைனா என்னன்னு அவருக்கு கேள்வி வருது. நம்ம இப்பவே அத கற்றுக்கலாம். ஆனா அத நாம தான் கற்றுக்கொள்ளணும். அது கற்றுக்கொண்டே ஆகணும். நம்மளுக்கு வாழத் தெரியும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம கொஞ்சம் பாருங்க நம்ம வாழ்க்கைய. நம்ம சுற்றி இருப்பவர்கள் வாழ்க்கைய கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம். எந்த விதத்தில நம்ம வாழ்க்கைய நன்றாக வாழ்ந்துட்டு இருக்கோம்? எந்த விதத்தில் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக, நிறைவானதாக இருக்கு? இருந்தா நல்லது. மகிழ்ச்சி உண்மையில் நீங்க நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல இன்னும் நன்றாக வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள முடியும்னு ஒரு புரிதல் இருந்ததுன்னா, அதுவும் நல்லது. ஏன்னா அது வாழ்க்கையில ஏதாவது நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். அது நாமளா கண்டுபிடிச்சா நல்லது. ஏன்னா அதை நோக்கி நம்முடைய கவனத்தை திருப்பலாம். ந நம்முடைய பிரக்ஞையை வந்து அதில் ஈடுபடுத்த முடியும். அது நம்மளுக்கு தெரியாம போயிருந்ததுன்னா, நம்ம வாழ்வின் கைதியாக மாறிட்டு இருப்போம். ஆங்கிலத்தில் ஒரு அழகான பொதுமொழி ஒண்ணு உண்டு. "இஃப் யூ ஹேட் அ 2 loaves of bread, sell one and buy hyacinths for they would feed the soul." அது தமிழ்ல சொல்றேன். ஆங்கிலத்தில சரியாக சொல்லல. அது உங்களிடம் 2 துண்டு ரொட்டிகள் இருந்தால், ஒன்றை விற்று ஹயசிந்த் மலரை வாங்கி உங்கள் ஆன்மாவுக்கு உணவிடுங்கள். உங்களிடம் 2 துண்டு ரொட்டிகள் இருந்தால், ஒன்றை விற்று ஹயசிந்த் மலரை வாங்கி உங்கள் ஆன்மாவுக்கு உணவிடுங்கள். நம்ம இத புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை, இந்திய மரபுங்கிறது வறுமையை அடிப்படையாகக் கொண்டது. பயத்தை அடிப்படையாகக் கொண்டது. என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோன்னு பயந்தே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சமூக ரீதியாக எந்த பாதுகாப்பும் கிடையாது. உடல்நிலை சரியாம போனா அரசாங்கம் உதவாது. உறவினர்கள் உதவ மாட்டாங்க. நம்மள நம்மளே பார்த்துக்கணும். ஸோ அதனால ஒரு பயம் இருப்பது உண்மைதான். ஆனா பயந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லாம் சரியாகவும் போயிடாது. அப்போ 2யுமே நம்ம கையாளணும். இப்போ
நான் என்ன சொல்லுவேன்னா, ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகையை சேமித்து வைக்கணும். அது பிற்காலத்தில் நம்மளுக்கு உதவும். அதே மாரி நம்மளுக்கு ஒரு ஸ் ஒரு ஒரு தொகைய நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல செலவிடுவதற்கும் எடுத்து வைக்கணும். ஒரு புத்தகங்கள் வாங்குவது, நல்ல உடை வாங்குவது, நல்ல உணவு உண்பது, அதுவும் வாழ்க்கை தான். நம்ம இன்னைக்கு வாழாம பணத்த சேர்த்து வச்சுக்கிட்டே போயிட்டு 10 வருஷம் கழிச்சு சர்க்கரை நோய் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா, அப்போ நம்ம பிடிச்ச உணவ சாப்பிட முடியுமா? அதே இப்பவே எல்லா பணத்தையும் நமக்கு பிடிச்சதுல செலவிட்டுட்டோம்னா, அப்ப எதிர்காலத்துல நம்ம என்ன செய்வோம்? இப்ப இந்த 2க்கும் இடையில ஒரு சமநிலைய கொண்டு வரணும். அத நம்ம கற்றுக்கொண்டு ஆக வேண்டும். இதில பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் தான் சிக்கல். நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது அது. நம்ம நெனைக்கிறோம் மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து தரணுமா? வாழ்க்கைய வாழ்வதற்கு கற்றுக்கொண்டாகணுமான்ட்டு. அந்த காலம் மலையேறி போச்சு. நாம எப்படி இருந்தாலும் யாராவது ஒருவர் நமக்குன்னு இருப்பாங்க அந்த காலத்துல. இப்போ அப்படி கிடையாது. நம்ம குழந்தைகளே நம்மள மதிக்காது. நம்ம பெற்றோர்களே நம்மள மதிக்க மாட்டாங்க. அப்ப அந்த மதிப்பை நாம தான் ஈட்டிக் கொள்ளணும். அது மதிப்பு என்பது நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோங்கிற விதத்துல தான் நம்மளுக்கு கிடைக்கும். பிழைத்துக் கொண்டிருக்கிறவன யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா, அவன் பிழைப்புக்காக என்ன வேணா செய்வான்னு தெரியும். பிழைப்பை மையமாக கொண்டிருக்கும், நோக்கமாக கொண்டிருப்பவர் ஒருவருக்கு ஒரு ஆளுமை திறன் இருக்காது. ஆளுமை இருக்காது. நம்ம யாராக இருந்தாலும் இன்று நமக்குன்னு ஒரு ஆளுமையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஆளுமை திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். நானும் ஒரு ஆன்மீகத்துக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருந்தேன். ஆனா, இப்போ ஆன்மீகத்துக்கும் அது தேவை. ஏன்னா, ஆன்மீகவாதிகளும் தாங்கள் யாருன்னு இந்த சமூகத்துக்கு முன்வைக்க வேண்டியதா இருக்கு. இது எல்லோருக்குமே இன்று அவசியம். நம்ம எல்லோருமே இதை கற்றுக்கொண்டாக வேண்டியது இருக்கு. இதை எல்லோருமே நம்ம இன்னொருவரிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் முடியும். அத எப்படி கற்றுக்கொள்றோம்? எப்ப கத்துக்கொள்றோங்கிறத பொறுத்து நம்முடைய வாழ்க்கை இருக்கும். மொத்தத்தில் நம் வாழ்க்கை, நம் தேர்வு, நம் வாழ்க்கை, நம் பொறுப்பு.